பறக்கும் படைன்னு ஒரு பரதேசி படையை ரோட்ல நிறுத்திடுறது. தொலைக்காட்சியில் செய்தி என்ன? ஆட்டு வியாபாரியிடத்தில் பணம் பறித்தார்கள். ஏண்டா அயோக்கிய பேல, அவன ஆட்டு வியாபாரி, அவன்கிட்ட ரசீது கொடு. மருத்துவமனைக்கு கட்ட கொண்டு போன பெண்ணிடம் இருந்து அதே சொல்றான் மருத்துவமனை கொண்டு போறதுக்குன்னு. அது அம்மாவை சேர்த்ததோ அப்பாவை சேர்த்ததோ கட்டி அப்பாவை வீட்டுக்கு கூட்டி போனா அந்த பணத்தை பறிக்கிறது. ஏண்டா ரோட்ல நிக்காத, தொகுதிக்குள்ள போடா. ஒரு தொகுதிக்கு 20,000 30,000 35 கோடி 25 கோடி ஒதுக்கி ஒரு ஓட்டுக்கு 1000 2000 கொடுத்துக்கிட்டு இருக்கான். டப்பா பரிசு டப்பா, பூஸ்ட், அப்புறம் என்ன டிஃபன் கேரியர், அண்டா குண்டா, காசு அங்க கொடுக்கறான். அங்க போய் தடுக்க துப்பு இல்ல. நீ நேர்மையான தேர்தல் ஆணையமா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? வாக்குக்கு காசு கொடுக்கிற ஒரு வேட்பாளரை அந்த தேர்தலில் நிக்க, குறைஞ்சபட்சம் அந்த தேர்தலில் நிக்க தடை என்று போட்டிருந்தா அடுத்து காசு கொடுக்க மாட்டான். அதை செய்ய துப்பு இல்ல. உழைக்கு மக்கள் உரவாங்க காசு எடுக்க போகும்போது, காய்கறி கடைக்கு சரக்கு வாங்க போகும்போது, வீட்டுக்கு அரிசி விருப்பாம்ப அந்த காசை பறிச்சுக்கிட்டு இதுவரை 75 கோடி பரிசு இருக்கிறோம். அப்புறம் திருட்டு பைகளை நாட்டை கொடுத்தா ரோட்ல போற மக்கள் காசை தான் பறிப்ப. அங்க கொள்ளையடிச்சு கொண்டு காசை ஓட்டு காசு கொடுக்கறான், அதை பறிக்காம இது ஒரு கேவலம்.